உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சேலை கட்டி எம்ஜிஆராக வரலாறை படைத்திருக்க முடியும் ஜெயலலிதா. இந்த கும்பல் வந்த பிறகுதான் சொத்து குவிப்பு வழக்கில் நல்ல வேலை குற்றவாளியாக நம்ம சாகலை. திருவள்ளிக்கன் எம்எல்ஏ இருந்தாங்களா இப்போ பழைய பீரியடில் பதர் செய்து பெரிய அட்வொகேட் இருந்தம்மா. இப்படி ஏதாவது ஒரு அட்வொகேட் ஆகணும், பத்திரிகையாளர் ஆகணும், இதுதான் விருப்பமே. தவிர்க்க முடியாமல் தள்ளி விடப்பட்ட இடம் சினிமா. உடம்பாக்க களிச்சடை கூடம், அங்கிருந்து அதை விட பெரிய களிச்சடை கூட இது அரசியல். அந்த அம்மா அந்த சசிகலா கும்பலோடு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு மம்தா பானர்ஜி இருக்குல்ல, அதே போல ஒரு மம்தா பானர்ஜியாக அந்த அம்மா வாழ்ந்து. ராவணன், திவாகரன், சுதாகரன் தத்தெடுக்கும் போது சிவாஜி வீட்டில் போய் என்ன பெண்ணு கேட்குறாங்க, அடுத்த முதலமைச்சர். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஏன் ஜெயலலிதாவுடைய அண்ணன் வாரிசுகளையும் சரி, அவங்களுடைய அண்ணியும் சரி, அவங்க எப்படி வெளியேறினாங்க சார்? இதுக்கு பின்னாடி இருந்தவங்க யாரு? சசிகலா தான். வேற யார்? நீங்க நிறைய பேர் வெளியேறியதுக்கு காரணம் ஏன்னா தன்னுடைய குடும்ப ஆட்களை விடவும் அவர்களை ரொம்ப நம்பினாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சசிகலாவை பொறுத்தவரை சசிகலா ஜெயலலிதாவோடு 24 மணி நேரமும் பயணித்தவர். அப்போது அந்த அம்மா முழுமையாக இவர்களை நம்பியது. முழுமையாக நம்பி அந்த அம்மா சூதுவாதே தெரியாது. எனக்கு பால்கின்னு நமது எம்ஜிஆர் ரிப்போர்ட்டாக இருந்து இறந்துட்டார். 100 ரூபா கடன் கேட்டு சந்தியாட்ட போகிறார். இந்த பாய்ஸ் கார்டன் கட்டின புதுசு. அந்த அம்மா இங்கே காலையிலே ஷூட்டிங் போயிடுச்சு. எங்கே போயிருக்கு? அன்றைக்கி ஃபோன்லாம் இல்லாத காலம் தானே. இந்த புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு. என்ன அங்கிள்னு கேட்டிருக்கு. அம்மாவை பார்க்கணுமா, நேற்று வந்தீங்க இன்றைக்கி வந்தீங்க, என்ன விஷயம்? என் மனைவி பிரசவத்தில் சேர்த்துருக்கேன், காசு இல்லை. அன்றைக்கி 100 ரூபா பெரிய காசு. 100 ரூபா வாங்கிட்டு போகிறோம். இருங்க அங்கிள். உள்ளே போய் பீரோவை திறந்து தேடி பார்த்துருக்கு, எல்லாத்தையும் அள்ளி கொண்டு எடுத்துகிட்டு போனோம். அவர் அப்படியே பதிவு பண்ணியிருக்கார். அப்போது சூதுவாது, காசு பணம் மீது அக்கறை சேர்த்துணுங்கிற அந்த உணர்வு சின்ன பிள்ளையிலேருந்தே இல்லை. அப்போது இல்லைம்மா இதெல்லாம் தப்பு, நீ உள்ளே போய் நான் அம்மா வந்து வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டு. அப்போது அடுத்த நாள் காலையில் நேரத்தில் வந்திருக்காரு. அந்த அம்மா வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கு. என்ன பால்கி, ஏன் என்ன 2 நாளாக வரீங்க? அதுதான் அம்மாவுக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருக்கணும். சின்ன பிள்ளைங்க எப்படிமா நான் வாங்குறது? நீங்கள் கொடுத்தா வாங்கலாம். அது அப்படியே பீரோவே அள்ளி கொண்டு என்கிட்ட கொடுத்ததுமா, பீரோவையே அள்ளி கொண்டு என்கிட்ட கொடுத்ததுமா, நான் எப்படிமா வாங்குறது? வேண்டாமா, உள்ளே வை, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் மனைவி நான் பார்த்துக்கிறேன்னு போயிட்டேன். இந்த 200 ரூபா 300 ரூபா எடுத்துகிட்டு போய் பாரு. இதுதான் ஜெயலலிதா. அப்போது அந்த அம்மாவுக்கு சின்ன குழந்தையிலிருந்த எந்த விதமான நல்லா படித்து ஒரு அரசு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பத்திரிகையாளர் ஆகணும், இதுதான் அந்த அம்மாவுடைய விருப்பம். நீங்கள் முதல் படம் நடித்து அப்போ வந்து இந்த சர்ச்சிபார் காம்பவுண்ட் பார்த்து பெரிய கட் அவுட் வைப்பானுங்க. குட்டை பாவாடையோடு ஒரு கட் அவுட்றான். அந்த அம்மாவுக்கு இருந்த பள்ளிக்கூட நண்பர்கள் பூரா, பெண் நண்பிகள் பூரா பேசுறதே விட்டாங்களாம். போஸ்ட் என்னடி அங்கே குட்டை பாவாடையோட தெருவில் நிற்கிது, பாவாடையோட. பதர் சைத்தில் நம்மளோட கிளாஸ்மேட் தான். திருவள்ளிக்கன் எம்எல்ஏ இருந்தாங்களா இப்போ பழைய பீரியடில் பதர் செய்து பெரிய அட்வொகேட் இருந்தம்மா. இப்படி ஏதாவது ஒரு அட்வொகேட் ஆகணும், பத்திரிகையாளர் ஆகணும், இதுதான் விருப்பமே. தவிர்க்க முடியாமல் தள்ளி விடப்பட்ட இடம் சினிமா. கோடம்பாக்கம் களிச்சடை கூடம், அங்கிருந்து அதை விட பெரிய களிச்சடை கூட இது அரசியல். அதனால் அந்த அம்மா விருப்பம் இல்லாமையே சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு வந்து மரணம் அடைந்தார்கள். இந்த சசிகலான்னு ஒரு ஆள் மட்டும் ஜெயலலிதாட்ட போய் சேராமல் இருந்தா, ஜெயலலிதா ஒரு காமராஜர், ஒரு கக்கன், ஒரு ஜீவா ஜெயலலிதா. அந்த அம்மா 96 அட்டியானம் புட்டியானம் நடமாடும் நகைக்கடையாக போகுது வளர்ப்பு பையனை. அடுத்து தேர்தலில் அவனை அந்த அம்மா கஞ்சா கேஸில் 100 கிலோ கஞ்சா வித்தந்துச்சு உள்ளதுக்கு போடுது. அதற்கு பிறகு நல்லி ஜவுளி கடையிலேருந்து காட்டன் சாரிக்கு மாறிடுச்சு. அந்த அம்மா அந்த சசிகலா கும்பலோடு இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் ஒரு மம்தா பானர்ஜி இருக்குல்ல, அதே போல்
ஒரு மம்தா பானர்ஜியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த கும்பல் தான் பார்த்தவன் சொத்தை பூரா ஆட்டையை போடுறது, கங்கை அமரன் சொத்தை ஆட்டையை போடுறது, பல சொத்துக்கள் எல்லாம் இவங்க பேர் எழுது ரிஜிஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவான் டைப்ரைட் மிஷினோட. இப்போ பட்டா நம்பர் சொல்லு, சர்வே நம்பர் சொல்லு, எல்லாம் அடித்து 1 இலக்கம் மட்டவர், 2 இலக்கம் மட்டவர், 3 இலக்கம் எல்லாம் எங்கள் இலக்கம் மட்டவர் எல்லா சொத்து இங்கே வந்துருப்போ. இப்படி அடித்து புடுங்கப்பட்ட சொத்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபா சொத்து. உனக்கும் புள்ள குட்டி இல்லை, உனக்கும் புள்ள குட்டி இல்லை. கடைசியாக ஜெயலலிதா மரணம், எங்கே மரணத்தில் பால் எப்படி ஊற்றுச்சு அந்த அம்மா? ஆவியில் ஒரு 10 ரூபா பாலை வாங்கி பிளீச்சுன்னு அடித்து ஊற்றிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பாலை ஊற்றி நீ ஊற்றுவாங்க, அதுதான் மரபு. ஏழை பாலை கூட இப்படி தான் பண்ணுறோம். அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, ஒரு பாக்கெட்டு பல்லில் கட்டுச்சு இப்படி ரோடு. அப்போது உண்மையான உணர்வோடு நீ ஜெயலலிதாவுக்கு பணம் 5 லட்சம் கோடி சம்பாதிக்கணும். உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் பிரபல கோடீஸ்வரர். தினகர் எப்படி வந்தார்? ஏன்னா அவர் என்ன பெரிய பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரர் குடும்பமா? ராவணன், திவாகரன், சுதாகரன் தத்தெடுக்கும் போது சிவாஜி வீட்டில் போய் என்ன பெண்ணு கேட்குறாங்க? அடுத்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாரிசு. ஜெயலலிதாவுக்கு மரணத்துக்கு பிறகு இவர் தான் முதலமைச்சர். ஜெயலலிதா சொத்துக்கள் பூரா இவனுக்கு தான் போகும். அப்படி தான் சிவாஜி பொண்ணுங்க. சிவாஜி ஐயோ வேண்டாம் பொண்ணே இல்லைங்கிறாரு. சிவாஜி பொண்ணே இல்லை, எனக்கு ஆளை விடுக்கடா, என்னெல்லாம் தெரியும் எனக்கு உங்கள் கதையெல்லாம். கடைசி என்னாச்சு? கஞ்சா வழக்கில் ஜெயிலுக்கு போனார் சுதாகரன். ஏண்டா முதலமைச்சர் நீங்கள் கஞ்சா விற்றுட்டுருக்காரு. அப்போது எல்லாம் அந்த சசிகலாவால் நடந்த நிகழ்வு தான். அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே ஜெயலலிதா, அதாவது 96 ஜெயலலிதா பாய்ஸ் கார்டு இருக்கிற சொத்து பத்து நகை எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு எங்கே வைக்கி? ஆந்திராவில் இருக்கிற வீட்டில் வையினா அவன் அப்படியே வளைச்சி தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த கோபம் தான் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு 100 கிலோ கஞ்சாவை போட்டு உள்ள வைக்குது. இப்படி தான். அப்போது யாருமே அந்த அம்மாவுக்கு உண்மையாக விசுவாசமாக இந்த சசிகலா கும்பல் உண்மையாக இல்லாத காரணத்தினால தான் அந்த அம்மா இவ்வளவு கெட்ட பெயரோடு மரணம் அடைய வேண்டிய நிலைமை வந்தது. இல்லைன்னா அந்த அம்மாவும் ஒரு காமராஜர் தான், அந்த அம்மா ஒரு கக்கனாக வாழ்ந்துருக்கோம். இது இந்த கும்பல் வந்த பிறகு தான் எம்ஜிஆர் யாரையுமே சேர்த்திக்கலையே. இன்னொரு சேலை கட்டி எம்ஜிஆராக வாழ்ந்துருக்கோம் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு இன்னைக்கு வரை புகழ் இருக்குது. என்ன காரணம்? சேர்த்து வைக்கவே இல்லை. ஒரு சொத்து பூரா எங்கே? கண்ணு தெரியாத பள்ளி, காது கேட்காதவன் பள்ளி, ஹேண்டிகிராஃப்ட், இப்படி அத்தனை பேருக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா? கண்டிப்பாக. ஜானகி அந்த அம்மா எல்லாம் சொத்து. நீங்கள் எம்ஜிஆர் கடைசி கட்டத்தில் அந்த வள்ளல் அதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த வாழ்கிறாரு. கமலஹாசன் வர சொல்கிறாரு. கமலஹாசன் போகும்போது சூப்பு அந்த குழந்தையும் உன் பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்குறாரு. சுருதி கை குழந்தை கூட்டிகிட்டு போகிறாரு, வாங்கி கொஞ்சிறாரு. மரணத்தினுடைய இறுதி காலத்தில் கொஞ்சிட்டு உள்ளே போய் ஜானகியுடைய நகையை பீரோவை திறந்து அள்ளிட்டு வர்றார். அந்த குழந்தையுடைய எடை இருக்குல்ல, அதை விட அதிகமான நகை இதெல்லாம் போடுது பிள்ளைக்குங்கிறாரு. யாருக்கு? இப்போ சுருதிக்கு. கமலஹாசன் அப்படியே மிரண்டு போயிட்டான். அது என்ன ஒரு 3, 4, 5 கிலோ இருக்குமா அந்த குழந்தை? 5 கிலோ நகையை கொண்டு போட்டிருக்காரு. அப்போ எடுத்துகிட்டு போ. கமலஹாசன் சட்டையோ வேட்டியோ துண்டோ இல்லாமல் அந்த பேண்ட்டை சட்டையை அவுத்து விட்டு இந்த சட்டையில் அப்படியே எல்லாம் அள்ளி இந்த குழந்தைய ஒரு கையில் கொண்டு காரில் ஏறி இருக்கார். அங்கே இருக்கவங்களாம் பார்த்துருக்காங்க. அப்போது எம்ஜிஆருடைய அந்த வள்ளல் குணத்துக்கு அதே வள்ளல் குணம் அந்த ஜெயலலிதா வாழ்ந்துருக்கலாம். இந்த கும்பல் வந்தது பின்னாடி சுப்பிரமணிய சாமி சொல்கிற மாதிரி மன்னார்குடி மாஃபியா. ஜெயலலிதா நீங்கள் இத்தனை கோடி சொத்துக்கள் வந்த பிறகும் ஒரு சேலை கட்டிய எம்ஜிஆராக வரலாறை படைத்திருக்க முடியும் ஜெயலலிதா. இந்த கும்பல் வந்த பிறகு தான் சொத்து குவிப்பு வழக்கில் நல்ல வேலை குற்றவாளியாக நம்ம சாகலை. அது ராமோகன் ராவ் தான் காரணம். அவர் தான் காப்பாற்றினார். அது பெரிய அரசியல் இருக்குது. அப்போது எம்ஜிஆர் எந்த குற்ற வழக்கிலையும் ஜெயிலுக்கு போய் சொத்து குவிப்பு வழக்கிலையும் போய் ஜெயிலுக்கெல்லாம் போலியே. ஏன்? மக்கள் தாண்டா சொத்து. என் சொத்து பூரா மக்கள் தாண்டா போனார். அப்போது ஒரு சேலை கட்டி எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் வாழ்ந்திருக்க முடியும். இந்த கும்பலால் சேலை கட்டி ஜெயலலிதாவை மரணமடைந்து விட்டார். கண்டிப்பாக. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.